லவ் பண்ற பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த அந்த பொண்ணு என்னால தான் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்றாங்க நம்ம ஹீரோ. இப்படிப்பட்ட ஒரு பொய்யால இவங்க மொத்த வாழ்க்கையுமே தலைகீழா மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதுக்காக ஹீரோ இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த படத்தில் இவரோட பேர் மயில்சாமி. மயில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒன்று சேர்த்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு சரியான டைமுக்கு வர, நான் உன்னை லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கோ மயிலை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மயிலை பொறுத்த வரைக்கும் அவர் சரியான தொங்கிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அழுறதும், அவங்க வீட்டில் எது சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறதும் மயிலோட மிகப்பெரிய மைனஸாக இருக்குங்க. அதனாலேயே அந்த பொண்ணு உனக்கு எனக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண மயிலை ஒரேடியாக ரிஜெக்ட் பண்ணிடுது. இப்படி மயிலை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்ச அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா, அந்த பொண்ணு வேற யாருமே இல்லைங்க, நம்ம மயிலோட சொந்த மாமா பொண்ணு தாங்க. சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு போலங்க. ஆனால் அந்த பொண்ணு இவரை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு பையனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை காதல் தோல்வி தானே. அப்பேற்பட்ட நிலைமையில தாங்க இப்போ நம்ம மயிலுக்கும் வந்திருக்கு. அவரும் வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன சாமி பிரச்சனை, ஏன் அழுவுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான், நான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணமா, ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலையா, இதுக்கப்புறம் என்னை யாரும் லவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்லி புலம்புறாரு. அம்மாவும் எதுக்கும் கவலைப்படாதடா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக வருவா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் மறுநாள் காலையிலேயே வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது. என் பையனை ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அம்மா அழுதுகிட்டு இருக்க. ஒரு நல்ல குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்கல்ல. அதனாலே சரி, மயிலுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க எல்லாருமே கூடி பேசி பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட எல்லாரும் கேட்குறாங்க, உன்னையே ஒரு பொண்ணு வேணான்னு சொல்கிறான்னா யாரா அவ, எப்பேற்பட்டவ அவ அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க பக்கத்துலேயே தான் இருக்குங்க. எல்லாம் தெரிஞ்சுமே மயிலால் எதுவுமே பேச முடியல. கடைசி அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்து, நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கே நம்ம எல்லாருமே பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு. அப்பா பேச்சை மீறி மயிலால் எதுவுமே பண்ண முடியல. மறுநாள் மொத்த குடும்பமும் பொண்ணு பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் மயிலை மட்டும் ஆளையே காணுங்க. எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் தலைமை ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணேன், அது கண்டிப்பாக காதல் கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது வரைக்கும் என்ன வேற யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாருங்க. இப்போ ஹீரோவோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது காதலிச்ச பொண்ணோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார். அப்படியே சீனை கட் பண்ணி நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த படத்தில் இவங்களோட பேர் தேவயானி. தேவயானியோட அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரருங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேவயானிக்கு கல்யாணம் பெறங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற கவலை கூட இல்லாமல் அவங்க அப்பா குடிச்சிட்டு இருக்கார். கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் சீரும் சிறப்பமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு தேவயானிக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை போலங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தேவயானி, என்கிட்டே நீங்கள் ஆட்டம் போடுறீங்களா அப்படின்னு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ மயில்சாமியும் தேவயானியும் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடி வந்ததால இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னே புரியாமல் நிற்கிறாங்க. தேவயானி வீட்டை விட்டு ஓடி வந்ததால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்டி, உன்னோட உதவி எனக்கு தேவை, நான் உன் கூட கொஞ்ச நாள் தங்கிக்கவா அப்படின்னு உதவி கேட்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே இருக்கான், அவன் பேர் எம்எஸ், அவனை அனுப்பி வைக்கிறேன், அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த எம்எஸ் வருவான் அப்படின்னு சொல்லி தேவயானியும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு எம்எஸ் அப்படின்றவர் வரார். அந்த எம்எஸ் வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம மயில்சாமி தான். மயில்சாமி அந்த பொண்ணை பார்த்த உடனே, யாரா அந்த பொண்ணு, இவ்வளோ அழகா இருக்கா, பொண்ணை கட்டினா இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும்டா அப்படின்னு மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு கண் வைக்கிறாருங்க. இப்போ மயில்சாமி அந்த பொண்ணை ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அதாவது மேல் வீட்டில் தேவயானியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, கீழ் வீட்டில் தான் நம்ம மயில்சாமி இருக்காரு. மேல் வீட்டில் இப்படி ஒரு அழகான பொண்ணு வந்து தங்கியிருந்தா எந்த பையன் தாங்க சும்மா இருப்பான். ஸோ எப்படியாச்சும் தேவயானியை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மயில்சாமி நினைக்கிறார். தேவயானி வீட்டை விட்டு ஓடி வந்ததால் அவங்களுக்குன்னு சென்னையில் சர்வே பண்ணுறதுக்காக ஒரு வேலை தேவைப்படுது. அவங்களோட ஃப்ரெண்டு மூலயமா ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை பற்றி ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய வருது, இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் மயில்சாமி தன்னோட கதையை சொல்கிறார். நானும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேங்க, பார்த்தீங்களா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஊரில் தேவயானி வீட்டை விட்டு ஓடி வந்ததால் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ளை தேவயானியோட அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். மாமா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் உங்கள் பொண்ணை நான் அடிச்சிட்டேன்,
அதனால தான் அவள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிறான். அவங்க அப்பாவும் சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் இவ்வளோலாம் கெஞ்ச தேவையில்லை, என் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அவளை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்றாரு. உடனே மாப்பிள்ளையும் எடுங்கடா வண்டியை அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வண்டி எடுத்துறான். ஆனா இங்க மயிலுக்கு இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளை இருக்கான், அவன் அந்த பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற எதுவுமே தெரியாம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காருங்க. அப்பன்னு பார்த்து மயிலுக்கு டேர் மாட்டுது. உடனே கூட இருக்கிற ஒரு பொண்ணு, உன்னோட முன்னாள் காதலிக்கு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுடா அப்படின்னு சொல்லுது. ஆனா அவரால் பண்ணவே முடியலங்க. உடனே தேவயானி நடுவில் போகுது. அவன்லாம் அப்படி பண்ண மாட்டான், அவனுக்கு பதிலாக நான் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா ஆஜராகிறாங்க. அப்படியா மேடம், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாஸ் தரோம் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கிற ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் ஒரு ரூமுக்குள்ளே 5 நிமிஷம் தனியாக ஒரு பொண்ணோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேர் கொடுக்குறாங்க. அதுக்கு தேவயானியும் ஓ ஓகே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்ல மயில் தேவயானி 2 பேருமே அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் ஒரு பொண்ணோட 5 நிமிஷம் ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. அதோட செல்ஃபிலாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணுறாங்க. இங்கே மாப்பிள்ளை பையனும் எப்படியாச்சும் தேவயானியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவன் தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. ஆனால் இவங்க கிராமத்து ஆளுங்கன்றதுனால மாப்பிள்ளையோட ஆளுங்களுக்கு இந்த பொண்ணு எந்த திசையில் ஓடி போயிருக்கான்னு ஜாதகத்தை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்க ஜாதகம் பார்க்கறது வேற இடமே கிடைக்காம மயில்சாமியோட சித்தி தான் ஜோசியம் பார்ப்பாங்க. அந்த சித்திக்கிட்டே ஜாதகத்தை கொடுத்து இந்த பொண்ணு எங்கே ஓடி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை கிட்டே இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க. டேய், நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளிக்க தேவையில்லை, தேவயானி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதோட நிறுத்தாம ரெட் லைட் ஏரியாவில் இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் அந்த ஆடியாளங்களுக்கு அனுப்பி விடுறாங்க மாப்பிள்ள. உடனே ஜோசியக்கார சித்தியும் ஓடிப்போன பொண்ணு கிடச்சிருப்பா, எங்க அந்த பொண்ணு ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி நம்ம மயில்சாமி நின்றுட்டு இருக்காரு. அடா பாவி, வீட்டை விட்டு ஓடி போனது கூட பரவாயில்லடா, ஆனால் இப்படிப்பட்ட தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிருப்பியாடா அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர்த்தோட குடும்பத்துலேயும் ரெட் லைட் ஏரியாவில் இவங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே மயில் முன்னாள் காதலிக்கு ஐ லவ் யூ மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொன்னதாலே பழைய ஞாபகம் வந்து இதுக்கப்புறம் நான் உயிர் வாழவே தேவையில்லடா அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ண போகிறாருங்க. அப்பன்னு பார்த்து தேவயானி வந்து அவரை தடுக்கிறாங்க. எதுக்காக இப்படி தற்கொலை பண்ண ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது தான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, அதோட இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆக போகுது, இதையெல்லாம் நினச்சி தான் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சோக கதையை சொல்கிறாருங்க. அதுக்கு தேவயானியும், ஒரு பொண்ணு ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்றதுக்காக நீ தற்கொலை பண்ண பார்க்குற, என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நான்லாம் எப்போவோ சூசைட் பண்ணியிருக்கணும்னு நீ நினைப்பேன், அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு தேவயானி தன்னோட லைஃப்பில் நடந்த சோக கதையை சொல்கிறாங்க. தேவயானி பிறந்த ஒரே வருஷத்தில் அவங்க அம்மா யார் கூடயே ஓடி போயிட்டாங்களாம். அவங்க அப்பாவும் பயங்கர குடிச்சு ஊர்லேயே எல்லாம் ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பாராம். எனக்கு பசிக்குது சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஒரு ஆள் இல்லாமல் தான் தேவயானி வளர்ந்துருக்காங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு மரியாதையே கிடைச்சது கிடையாதுங்க. ஸோ என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருந்துமே நான் வாழணும்னு நினைக்கும் போது தான் நீ ஏன்டா சாகணும்னு நினைக்கிற, நம்ம சாவையை மீறி வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்னு மயிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. மயில் சாமியும் பரவாயில்லையே, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசுதே, கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதூதனா இந்த தேவயானி போல, கல்யாணம்னு ஒன்று பண்ணா இவ கூட தான் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவே பண்ணிட்டாருங்க. இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு உடனே தேவயானி கிட்ட தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் பக்காவாக ரெடி ஆகிறார். ஒரு ஃபோனை பண்ணி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறார். ஆனால் அங்கே வந்த உடனே மயில்சாமி தன்னோட காதலை வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தா தேவயானி வேற ஒரு விஷயத்த சொல்லி தான் தலையில் குண்டை தூக்கி போடுறாங்க. தேவயானி சென்னைக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு வீட்டில் வேலை கிடச்சிருக்கும். அதாவது ஒரு வயசான பாட்டியை பார்த்துக்கிற கேர்டேக்கர் வேலைங்க. இப்போ அந்த குடும்பம் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படிங்கிறதால அவங்க லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. நீ எதுக்குமா இங்கே தனியாக கஷ்டப்படுற, நீ நல்ல பொண்ணா வேற இருக்க, எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிற, நீயும் பேசாமல் எங்கள் கூடயே லண்டனுக்கே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இது விஷயமா மயில் கிட்ட பேசும்போது அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி மயில் கேட்குறாரு. நான் ஓகே சொல்லிட்டேன், ஏன்னா சென்னையில் எனக்கு யாருமே இல்லை, நான் யாருக்காக இங்கே இருக்கணும், அதோட நான் வேலைக்காக லண்டன் போனால் நல்லா சம்பாதிச்சு எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்க முடியும், என் லைஃப்பும் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக். ஆசை ஆசையாக வாழணும்னு நினச்சி வந்த பையனை இப்படி வாசல்லையே நிறுத்திட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. தன்னோட காதலை வெளிப்படுத்த வந்தாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவயானி லண்டன் போகிறேன்னு குண்டை தூக்கி போட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாச்சும் மயில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அதுக்குள்ளே தேவயானி முந்திக்கிட்டு, மயிலே, நான் சென்னை வந்ததுலேருந்தே பார்த்த ஒரு நல்ல பையனா அது நீதாண்டா, நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸாக பழகிருக்கோம். பொதுவாக ஒரு பையனும் பொண்ணும் க்ளோஸாக பழகிட்டாலே காதல்னு சொல்லி தூக்கி விட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீ இத்தனை நாள் பழகியும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருக்க பத்தியா, உன்னை மாதிரி ஒரு நல்ல பையன் தான்டா நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு போடுறாங்க. நம்ம மயிலுக்கு, அடி பாவி, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தா எனக்கு நல்ல பையன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ஆப் படிச்சிட்டியடி அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு.
சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி மயிலும் தன்னோட காதலை வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு கடைசி வரைக்கும் தேவயானிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். ஆனால் இங்கே இவங்க 2 பேரோட அப்பா அம்மாவும் பசங்க 2 பேருமே ரெட் லைட் ஏரியாவில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சென்னைக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே என்னடா இவங்க குடும்பம் இங்கே நிற்கிது அப்படின்னு 2 பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. தேவயானியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள என் கூட வந்துருமா, நான் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே மயிலோட அப்பா பயங்கரமாக சண்டை போடுறார். ஏண்டா வைராக்கியமாக வீட்டை விட்டு ஓடி வந்தியே, நீ ஒழுக்கமாக வாழ்வேன்னு நினச்சேன்டா, ஆனால் இப்படிப்பட்ட தப்பான பழக்கம் வச்சிருப்பேன்னு நான் சத்தியமாக நினைக்கலடா அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு. இப்படி அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் மாறி மாறி சண்டை போட்டுக்க உடனே தேவயானியை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறார். ஆனால் நம்ம ஆளு நடுவில் புகுந்து உண்மையான காதல்னா அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி காதலிக்க வைக்கிறது கிடையாதுடா, அந்த பொண்ணோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றுறது தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணு என்னால் தான் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு ஒரு மாஸ் குண்டை தூக்கி போடுறாரு. என்னடி இது புது கதையாக இருக்கு, இந்த விஷயம் தேவயானிக்கே தெரியாது போலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மயிலோட அப்பா அம்மா ஆஹா பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, தேவயானியோட அப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண 2 குடும்பமும் உட்காந்து பேசுகிறாங்க. சரி நடந்தது நடந்து போச்சு, என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு மயிலோட அம்மா சம்மந்தம் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை குறுக்க வந்து எது இவனுக்கு கட்டி கொடுக்கணுமா, என்னதான் இவனோட புள்ள அவள் வயிற்றுல வளர்ந்தாலும் பரவாயில்ல, கருவை களைச்சிட்டா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவயானியோட அப்பா இந்த மாப்பிள்ளை கிட்டத்தட்ட 57 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காருங்க. அந்த பணத்தை எடுத்து வைங்கடா, அதுக்கப்புறம் வேணாம் நான் தேவயானியை மறக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி மயிலோட அப்பா உள்ளே புகுந்து உனக்கு தேவை பணம் தானே, அந்த பணத்தை நான் தரேன்டா அப்படின்னு செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதோட இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கம் என் பையன் வரக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம், எங்கள் வீட்டு மருமக கிட்ட நீ வச்சிக்க கூடாது அப்படின்னு மாப்பிள்ளைக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே தேவயானி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து காப்பாத்துறாரு. உங்கள் அப்பா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான், ஆனால் நீ எதுக்காகடா நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னேன், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஏன் தேவையில்லாமல் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு மயிலை போட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அப்போ தாங்க நம்ம ஆளும் காலில் விழுந்து கெஞ்சிறாரு. எனக்கு வேற வழியே தெரியலடி, நீயும் லண்டன் போகிறேன்னு சொன்ன, ஒருவேளை அவனுங்க உன்னை கூட்டிகிட்டு போயிட்டா உன்னால் லண்டன் போக முடியாதுல்ல, உன்னோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு பெட்ட போடுறாருங்க. ஆனால் தேவயானிக்கு அது சுத்தமாக பிடிக்கலங்க. என்னுடைய ஆசையை நிறைவேற்ற எனக்கு தெரியும்டா, தேவையில்லாமல் நீ எதுக்கு நான் கர்ப்பம்னு சொன்னேன் அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. வேற வழியே இல்லாமல் ஒரு பொய்யை சொன்னா அதை மறைக்க இன்னொன்று சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு நினச்சி என்ன மன்னிச்சிரு தேவயானி, நான் ஒரு பொண்ணை உயிரை லவ் பண்ணுறேன், இப்போ எங்கள் வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டா நானும் என் காதலியை ஒன்றும் சேரவே முடியாது, அதனால தான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், என்னால் நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு பொய் சொன்னேன், நான் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொய்யை சொன்னேன், தயவு செஞ்சு எனக்காக இதை மட்டும் தாங்கி கோடி அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாரு. அதுக்கு தேவயானியும் சரி பரவாயில்ல உனக்காக நான் இதை பொறுத்துக்கிறேன், நீ என்ன பண்ணுவியே தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ லவ் பண்ணுற பொண்ணோட இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும், அதுக்கப்புறம் நானும் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு டீல் போடுறாங்க. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க முடிவறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மிச்ச வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே உடனே கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டாலும் கல்யாணத்தை இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு வைங்க, அப்பதான் எனக்கு நேரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மயில் ஏதோ ஒரு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி பையன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வைக்கிறாங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள தேவயானியும் லண்டன் போயிடுவா, அதுக்கப்புறம் நாமளும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே பிளான் பண்றாங்க. ஆனா இங்க தாங்க ஒரு பெரிய குழப்பமே ஆரம்பிக்குது. இப்ப இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு ஊர் முழுக்க சொல்லியாச்சு, ஆனா கர்ப்பமா இருந்தா வயிறு பெருசாகணும்ல, அதுக்காகவே ஒரு டூப்ளிகேட் வயித்தை ரெடி பண்ணி வச்சு உண்மையாலுமே கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வைக்கிறாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, மயிலும் தேவயானியும் லவ்வே பண்ணலைங்க, ஆனா இவங்களுக்குள்ள குழந்தை பிறக்க போகுதுன்னு மொத்த குடும்பமும் நம்பிட்டு இருக்கு. இங்க நம்ம ஆளு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு, இந்த 90 நாளுக்குள்ள எப்படியாச்சும் இவளை நம்மளை காதலிக்க வச்சாகணும், ஏன்னா எத்தனையோ பேர் என்னை விட்டு போனாலுமே தேவயானி என்னை விட்டு போகக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் அவ கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கார். அதுக்காகவே எப்படியாச்சும் இவளுக்கு நம்ம பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவயானிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே பார்த்து பண்றாருங்க, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த டூப்ளிகேட் வைத்த வச்சுக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறது தான். நாளாக தேவயானிக்கு இது சுத்தமா பிடிக்கல, ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு உண்மையான அன்பே கிடைச்சது கிடையாது. ஆனா இவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மயிலோட குடும்பம் மொத்த அன்பையும் அவங்க மேல காட்டுறாங்க. அந்த அன்பை பார்த்துட்டு இவ்வளவு நல்லவங்களை நம்ம ஏமாத்துறோமே அப்படின்னு தேவயானிக்கு பயங்கர கில்ட்டு உணர்ச்சி வருதுங்க. அதனாலேயே உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா போக போக அவங்களால இதை மேனேஜ் பண்ணவே முடியல. கடைசியா மயில் கிட்ட வந்து, மயில் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னில்ல, அந்த பொண்ணு எப்பதாண்டா வருவா, நீங்க 2 பேரும் எப்பதாண்டா ஓடி போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஏன்னா தேவயானியை இங்கே தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயில் சொன்ன பொய் இப்போ அவனுக்கே பெரிய வினையா வந்து நிற்குதுங்க. ஒரு கட்டத்தில் தேவயானி இதுக்கப்புறம் என்னால் ஏமாற்ற முடியாதுடா, நான் கர்ப்பமா இல்லை அப்படின்ற உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த விஷயத்த மயிலோட மாமா ஒருத்தன் ஒட்டு கேட்டுடுறான். ஏண்டா, இத்தனை நாளா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி எங்களை ஏமாத்துனீங்களாடா? இருடா இப்பவே போய் மொத்த குடும்பத்துக்கிட்டே உண்மையை சொல்றேன் அப்படின்னு கிளம்புறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் மண்டையில 2 தட்டு தட்டி அவனை லாக் பண்ணிடுறாங்க. மயிலுக்கு தன்னோட குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தை விட தேவயானியை நம்ம ஏமாத்துறோமோ அப்படின்ற வருத்தம் தாங்க அதிகமா இருக்கு. ஏன்னா கர்ப்பமே இல்லாத ஒரு பொண்ணை கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா நாளைக்கு ஊர் அந்த பொண்ணு எவ்வளவு தப்பா பேசும். அதோட தேவயானியோட அம்மா சின்ன வயசுலயே ஓடி போன மாதிரி எவ்வளவு தப்பு பண்றா அப்படின்னு சொல்லி ஊர் பேசுமேன்னு பயப்படுறாரு. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நினைச்சு மயில் யாருக்கிட்டையும் சொல்லாம கேரளாவுக்கு கிளம்பி போறாரு. அங்க போய் தேவயானியோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ஏன்னா எப்படியாச்சும் அவங்க அம்மாவை கொண்டு வந்து தேவயானி முன்னாடி நிறுத்தினா அவங்க அம்மா மேலே இருக்கிற பழி துடைக்கப்படும் நினைக்கிறாருங்க. ஆனால் கேரளா முழுக்க தேடியுமே அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சின்ன கிளிக் கூட கிடைக்கலங்க. இதுக்கப்புறம் என்னால் தேட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஊருக்கு திரும்பி வந்துடுறார். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தேவயானி நான் கர்ப்பமா இல்லை அப்படின்ற உண்மையை மயிலோட அம்மா கிட்ட சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் தலையில் அடிபட்ட அந்த மாமாவும் கண்ணு முடிச்சு ஏன்டா என்ன அடிக்கிறீங்க அப்படிங்கிற வழி மொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு மயில் இத்தனை நாளை நம்மளை ஏமாத்திருக்காண்டா, அந்த பொண்ணு கர்ப்பமாவும் இல்லை, இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையை உடைச்சிடுறாரு. இந்த விஷயத்த மயிலோட அம்மாவால் தாங்கவே முடியலங்க. தன் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்ச உடனே தாங்க முடியாம கதறி அழுகிறாங்க. தேவயானியோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணு கர்ப்பமா இல்லை, இனி என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் காதலிக்கலைங்க, இவங்களுக்கும் கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் முடிவெடுக்குது. 2 பேருமே பிரிஞ்சு தனித்தனியா அவங்க வாழ்க்கையை பார்க்க போறாங்க. ஆனா இங்க தான் படத்தோட முக்கியமான கிளைமேக்ஸ் ட்விஸ்டே நடக்குது. தேவயானியோட அப்பா என்னதான் குடிகாரராக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டி என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்பார். அவர் நினைச்ச மாதிரியே அவரோட மனைவி அவரை தேடி வராங்க. வந்து நான் இத்தனை நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தது என் தப்பு தான், ஆனால் நான் உங்களை விட்டு வேற யாரு கூடயும் ஓடி போகலைங்க. மருமகளா அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஜாதகமும் ராசியும் தான் சொன்னாங்க. நான் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கை பாழாயிடுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. அப்பதாங்க இத்தனை நாளா அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சது பொய்ன்னு தெரிஞ்ச உடனே தேவயானி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பிரிஞ்ச குடும்பமும் ஒன்று சேருது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. அவங்க அம்மா திரும்பி வந்ததுக்கு காரணமே நம்ம மயில்சாமி தான் அப்படின்னு. அவர் தாங்க கேரளா வரைக்கும் போய் தேடு பிடிச்சி வழி அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லும் போது தாங்க தேவயானிக்கு எல்லாமே புரிய வருது. மயில் ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னானே தவிர அது யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப கண்டிப்பா அது பொய்யா தான் இருக்கும். அப்ப எதுக்காக எனக்காக கேரளா வரைக்கும் போய் எங்க அம்மாவை தேடணும்? இதெல்லாம் சாதாரணமா யாருமே பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் மேல உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தேவயானிக்கு புரிய வருது. உடனே மயிலோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உண்மையிலேயே மயில் யாரை லவ் பண்றான், அவனுக்கு என்னதாண்டி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் அவன் வேற யாரையும் லவ் பண்ணலடி, உன்னை மட்டும்தான் உயிரா லவ் பண்றான் அப்படின்ற உண்மையை உடைக்கிறாங்க. அப்ப இத்தனை நாளா மயில் என்னத்தான் லவ் பண்ணிட்டு இருந்தானா? இந்த உண்மை தெரிஞ்ச உடனே தேவயானியால சும்மா இருக்க முடியலங்க. நேரா ஓடி போய் மயில் முன்னாடி நிக்கிறாங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை பிடிக்கும் மயிலே, ஆனா எனக்கு இந்த காதல் மேலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை மாதிரி ஒருத்தன் எனக்காக இதெல்லாம் பண்ணும்போது இதுதான் உண்மையான காதல்னு எனக்கு புரிய வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் உன்னை நான் விட மாட்டேன், நாம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னோட காதலை சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து நமக்குன்னு ஒரு அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த மயிலுக்கு தேவயானியோட வாயில இருந்து ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை வந்த உடனே சந்தோஷம் தாங்க முடியலங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் அவங்களோட அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் என்னோட வீடியோவை முழுசா பார்க்குறீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணால் காதலிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிற ஒரு பையன் பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு காதல் மேலே நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் மீறி ஒரு பொய்யை சொல்லி கடைசியில் அந்த பொண்ணோட மனசையும் மாற்றி அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தோட கதையை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம திரைபாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.